நாட்டுல பேர் பாதி பொண்ணு பொருளை தராங்களாடா சாம்போ நீ நடி ஏத்துமா ஆண்டி பணமோ அலைகிறேன் பணம் இருந்தாதான் இதுலயே சாதிக்க முடியும்டா ஆகியால இப்ப என்ன தெரியுமா செய்ய வேண்டும் என் கணவர் வந்தாருன்னா வரா மாதிரி இருக்குது நீயே பேசக்கூடாது நானும் பேசுறேன் அவர் வந்தாருன்னா அப்படி போய் உட்காரு ஏய் வாடா வாழ்ந்திருப்பது ஒரு மன்னனுக்கு செழிப்பான ஆட்சி என்று சொல்வார். நானோ இந்த விஜயபுரி நாட்டை விஜயவர்மன் என்று பெயர் பெற்று சீர் சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்து வாழ்ந்து வருகின்ற நேரத்தில் என் ஆசை மனைவி ஒருவரை மணந்தேன். அழகான ஒரு பெண் குழந்தை இடன்றெடுத்தாள். அவள் பேர்தான் பத்மாவதி. அவள் பிறந்ததுமே அவள் இறந்து விட்டாள். மகளின் வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காக மறுமணம் புரிந்தேன். அவள் பேர்தான் வசந்தரா. இவள் மீது பாசமாக இருப்பாள் என்று நம்பிதான் திருமணம் முடித்தேன். என் ஆசை மகள் மீது பாசமாக இருக்கிறாளா இல்லை என்றால் அவள் வேஷமிடுகிறாளா என்று தெரியவில்லை. நான் பக்கத்தில் இருந்தால் போதும், என் மகள் மீது அளவு கடந்த பாசத்தை காட்டுகிறாள். நான் வெளியில் சென்று வந்தால் என் மகளின் முகமானது வாடி கருகருத்திருக்கும். என்னம்மா துயர்ந்து கேட்டால் எனக்கு ஒரு குறையும் இல்லையப்பா, நீங்கள் நலமாக இருந்தால் அது போதும் என்று எனக்கு வேணாம் பேசி காட்டுவாள் எமது ஆசை மகள் பத்மாவதி. அவள் வாழ்வுக்காக அவள் சிறப்பாக வாழ்ந்திருக்க வேண்டுமே. தாயில்லா பிள்ளை தருதலை என்று சொல்வாரே என்ற இலக்கணமா இருக்கக்கூடாது. மறுமணம் முடித்தால் எமது மகள் சிறப்பாக வாழ்ந்திருப்பாள் என்ற நல்லெண்ணத்தோடு வசந்தராவை மனமுடித்தேன். அவள் பாசத்தை தான் காட்டுகிறாளா இல்லை வேஷம் போடுகிறாளா என்று ஒன்றும் தெரியவில்லை. இருந்தாலும் அவளை பார்த்தது. இந்த நல்ல நேரத்தினில் முனீஸ்வரன் துணை ஜி அருள்